வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். ரவுடிங்க அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்களானே. ஆமாமா, உன் புருஷன் போர்க்களத்துல இறங்கிட்டான். டேய் செல்முருகா போண்டாமணி, எங்களை எப்படி பாஸ் அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? ஏன்டா கண்டுபிடிக்கணும், அதான் பார்த்தாலே தெரியுது. பாஸ், நாங்க தான் மாறு வேஷத்துல இருக்கோமே. என்னடா மாறுவேஷம்? இங்க பாருங்க பாஸ். மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருங்க. வீடியோ உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி விடுங்க. படிச்ச பையன். சரி நீ சொல்ற. நீ சொல்ற. ஃபர்ஸ்ட் பாரதி ராஜேஷ் கண்ணா அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்ல, ஹாய் ஷப்பி ப்ரோ, பாண்டியன் ஸ்டோர்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க, அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காப்ல. என்ன சம்பவம்னு பாத்துருவோமா? நீ ஏன் மயிலு வேலைக்கு போக கூடாது? நீ MBA வரைக்கும் படிச்சிருக்க, உனக்கு ஈஸியா வேலை கிடைக்கும். வர்ற கோத்துக்கு அப்படியே நீ முயற்சி பண்ணா உனக்கு கவர்மெண்ட் வேலை கூட கிடைக்கும். மயிலே, நீ MBA வரைக்கும் படிச்சிருக்க. என்ன படிப்பு? MBA வரைக்கும் படிச்சிருக்க. உனக்கு சாதாரண ஜாப் இல்ல, கவர்மெண்ட் ஜாபே கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சார் கூவுனாரா? நீ முயற்சி பண்ணா உனக்கு கவர்மெண்ட் வேலை கூட கிடைக்கும். ஏப்பா அழுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். சரி, ரைட். இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னாடி பிளாஷ்பேக் போனோம் அப்படின்னா, இதே சீரியல்ல கல்யாண மாலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ ஒன்று நடத்திருந்தாங்க. இந்த ஷோல நம்ம மயிலுக்கு மாப்பிளை தேடி அவங்க அம்மா வந்து மயிலோடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அப்ப இந்த மயில் என்ன படிச்சிருந்தாங்கன்னு அவங்க அம்மா சொல்றாங்க தெரியுமா? அவ பேரு தங்கமயிலுங்க. நீங்க என்னம்மா படிச்சிருக்கீங்க? నేను చెప్తాను. மேடம் செப்தானட்டனா இருக்குதா? నేను చెప్తాను சார். MA இங்கிலீஷ் லிட்டரேச்சருங்க. உங்களே இல்ல, உங்க பொண்ணு அவங்கள கேட்டேன். இல்லங்க, என் பொண்ணு தங்கமயில் தான் MA படிச்சிருக்கா. என்னடா இது, கல்யாணத்துக்கு முன்னாடி வெறும் MA, கல்யாணத்துக்கு அப்புறமா M-க்கும் A-க்கு நடுவுல B வந்துருச்சா? எப்படி? நீ MBA வரைக்கும் படிச்சிருக்க. இல்லங்க, என் பொண்ணு தங்கமயில் தான் MA படிச்சிருக்கா. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஆக மொத்தத்துல நம்ம சீரியல் டைரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு என்ன பிளட் குரூப் கொடுக்குறோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல, கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல, இப்ப படிச்ச படிப்பையும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. சூப்பர், இப்படியே ஃபாலோ பண்ணுங்க, அருமையா இருக்கும். பாரதி ஒரு தேசிய வியாதி. அடுத்ததா கிஷன் அரசு அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்புல, ப்ரோ சின்ன மருமகள் சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு ஃபைட் சீன் ஒன்னு எடுத்திருக்காங்க, அது பயங்கர காமெடியா இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஃபைட் சீன்லயும் காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? வெல்கம் டு ஃபைட் லொகேஷன். ஃபைட்டா? ரவுடிங்க அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்களானே. ஆமாமா. பாவிகளா, ஏன் அப்படி பண்றீங்க? நீ பண்ற அட்டூழியத்தை தட்டி கேட்க ஒருத்த வராமலா போயிருவான். வருவான். இப்ப ரவுடிகள்லாம் வந்து கடையை அடிச்சு உடைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஹீரோயின் போன் பண்ணி சொல்லி, ஹீரோ சார் ஒரு பெரிய மனுஷன்னு நம்பி அந்த ஆளை போய் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுடா அப்படின்னு அனுப்பிச்சா, அந்த மனுஷன் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கான்? அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க. இந்த ஏரியாவுல நான் தாண்டா ஏயா ஹீரோ சார், உன்னை எதுக்கே இப்ப அமுச்சு விட்டாங்க? வில்லன் இருந்து அந்த கடையை காப்பாத்துறது தானே ஒண்ணி அமுச்சு விட்டாங்க. நீ பண்றதெல்லாம் பார்த்தா கடையை முதல்ல ஓங்கிட்டு இருந்து காப்பாத்தணும் போலயா? பாவீங்களா? வந்தானுங்க, அடிச்சானுங்க, உடைச்சானுங்க, போயிட்டானுங்க. நீ போறதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் டேபிள் சேர் தானே அங்க உடைச்சிக்கிட்டு இருந்தாங்க. நீ போனதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு தானே வியாபாரமே பண்ணுவீங்க. இப்ப பாரு, நான் சாப்பாடு டேபிள் அது இதுன்னு மொத்த கடையும் காலி பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் போட்டு நாஸ்தி பண்ணிட்டு இருக்கியே. உனக்கு அவனுங்களே எவ்வளவு பரவாயில்ல போலயா? நீ ஏன் தேவையில்லாம யூட்டன் பண்ணி டேபிள் ஒரு கீய மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே? உனக்கு ஏன் இந்த கொலவெறி? ஆக மொத்தத்துல நாட்டாம படத்துல வர பசுபதி மாதிரி உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பா பண்ணிட்டேன். அடுத்த பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் காரணத்தினால நான் ரெண்டு வகையா படிச்சிடுறேன். எது கரெக்ட் நீங்களே வந்து சொல்லிருக்கப்பா. ரச்சலா பிகைலா இல்ல ரச்சேல் அபிகைலா அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிருக்க. ரொம்ப குழப்பமா இருக்கு. சேர்த்து பேசும்போது சைலண்டா இருக்குது, பிரிச்சு பேசினா வயலண்டா வருது. இப்ப கண்டென்ட்க்கு போயிடலாம். என்ன முத்தலகு சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, கெட்டி போட்டு வச்சிருக்காங்க, எவ்வளவு அழகா எஸ்கேப் ஆகுறாங்கன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. கெட்டி போட்டு வச்சிருக்கீங்களா? இந்த வந்துட்டேன்ல, இதோ வந்துட்டேன். ரொம்ப பேசுன, இங்கேயே கொன்னு ஒன்னு தூக்கி போட்டுருவேன் பாத்துக்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ?
நமக்கு இனிமே நேரம் அதிகம் இல்ல. எப்படியாவது பேச்சம்மா வீட்டுக்கு போய் விஷயத்தை யாரு கிடைச்சாலும் சொல்லிடணும். என்னடா இது வில்லனமா இவங்கள சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். ஆனா அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் ஏதோ செமி ஸ்லீப்பர் பஸ்ல நல்ல சொகுசா படுத்துட்டு போயிட்டு அடுத்த ஸ்டாப்ல இறங்கி எவன் கிடைக்கிறானோ அவங்க கிட்ட விஷயத்த சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. விஷயத்தை யாரு கிடைச்சாலும் சொல்லிடணும். ஒளி வந்து விட்டது. நான் தப்பிக்க வழி வந்து விட்டது. தப்பிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பயங்கரமான வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அது என்னன்னு கொஞ்சம் பாத்துருவோமா? அடேங்கப்பா, இம்மா தண்டிக்கு இருக்கு அந்த கயிறு. அத செவுத்துல தடவி கொடுத்தே அடுத்துட்டீங்களாமா? சரி ரைட், இது கூட பரவாயில்லைங்க. ஆனா ஃபைனலா இவங்க ஒரு காரியம் ஒண்ணு பண்ணிருப்பாங்க பாருங்க. அந்த காரியம் தான் இந்த மொத்த சீனுக்கும் பண்ண காரியமே. எப்படின்னு சூப்பர்ல. ஏமா நீ அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு செவுத்துல போய் டர்ரு டர்னு அறுத்துக்கிட்டு இருந்த கயிறை பிச்சுக்கிட்டு இப்படி எடுப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏதோ வலையில கழட்டுற மாதிரி கழட்டிக்கிட்டு இருக்கியே. அவ்வளவு லூசா இருந்தா நீ ஆரம்பத்திலே கழட்டி போட்டு போயிருக்கலாமேமா. அது அனாவசியம். அடுத்ததான் முஸ்தபா ரீன்பியா இல்ல முஸ்தபா ரீன்பியா அப்படிங்கறதையும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிருக்கப்பா. ஒரே குழப்பமா இருக்கு, பேர் தான் கஷ்டமா இருக்கு. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. சன் டிவில வரக்கூடிய சுந்தரி சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. ஒரு சீரியஸான சீனை எடுத்து பயங்கர காமெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாங்க என்ன காமெடின்னு கொஞ்சம் பாத்துருவோம். சிரி 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 சிரி. ஆஸ்பத்திரி போலாம். சொல்லு சுந்தரி. எனக்கு ஒண்ணாவாதா ஒண்ணாவாத. ஒரு மனுஷனை கத்திய வச்சு வயித்துல குத்தி விட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவோம்ல. ஆனா இங்க குத்து வாங்கினர் என்ன சொல்றாப்புல? தேவலப்பா ஒருத்தனை காப்பாத்திட்டான் அப்படிங்கிறாப்புல. இது காப்பாத்திட்டானா? எப்படா காப்பாத்திட்டான்? நம்ம யோசிக்கிறதுக்குள்ளேயே சுந்தரி அங்க பக்கம் பக்கமா புகழ்ந்து டைலாக் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ என் மாமாவை இல்ல என் அப்பாவை காப்பாத்திருக்க, கொலசாமியை காப்பாத்திருக்க. நான் என் கடமையை தானே செஞ்சேன். எல்லா தப்பையும் ஒரே ஒரு நல்லதை அழிச்சிருன்னு சொல்லுவாங்க. என் கொலசாமியே என் மாமா தான். அவரை காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. காப்பாத்திட்டேன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாங்களே. எங்க மாமாவே இல்ல எங்க அப்பாவை, எங்க குலசாமியை, எங்க அவரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே. சரி, அவன் அப்படி என்னதான் பண்ணி அந்த ஆளை காப்பாத்தினான்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அந்த குத்து வாங்கினவரே என்ன எப்படி காப்பாத்தினான்றத சொல்றாப்ல. அத கொஞ்சம் கேளுங்களேன். முதல்ல நம்ம ஹாஸ்பிடலுக்கு போவோம். எனக்கு ஒண்ணும் ஆவாதா. அந்த ராசப்பா குத்துன உடனே கார்த்திக் துண்டை எடுத்து எடுப்புல கட்டி என்ன காப்பாத்திட்டாதா. கேட்டீங்களா? குத்து வாங்கின இடத்துல ஒரு துண்டை எடுத்து கட்டி விட்டு காப்பாத்திட்டானாமா. இதை நான் எங்கெங்க போய் சொல்றது? ஏண்டா நான் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. இதுக்காம சுந்தரி எங்க மாமாவே இல்ல எங்க அப்பாவே, எங்க அப்பாவே இல்ல எங்க குலசாமின்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமா பேசிக்கிட்டு இருந்த நீ என் மாமாவே இல்ல என் அப்பாவை காப்பாத்திருக்க, கொலசாமியை காப்பாத்திருக்க. இந்த வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன். ஏமா அந்த ஆளுதான் என்ன பண்ணன்னு தெரியாம துண்டு எடுத்து கட்டி விட்டுருக்கேன். இந்த ஆளுதான் என்ன பண்ணன்னு தெரியாம என்ன காப்பாத்திட்டான்னு உளறிட்டு இருக்காரு. நீ படிச்ச புள்ள தானே, அதுவும் கலெக்டர் வேற. டப்புன்னு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ற வேலையை விட்டுட்டு குத்து வாங்கின ஓரமா வேடிக்கை பார்க்க விட்டுட்டு 4 மணி நேரமா நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கியே. யாருமா நீ? சுந்தரி. அவரை காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். பன்றி காய்ச்சல் வந்த மாதிரி எங்க நன்றி காய்ச்சல் வந்துருமோன்னு பயப்படுறேன். இன்னும் செத்த நேரத்துல நான் இங்கேயே அடங்கிடுவோம் போல இருக்கு. பாருங்க ஆல்ரெடி காப்பாத்துனவருக்கு மறுபடியும் வழி வந்துருச்சாமா. நீங்க மறுபடியும் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் டைட் பண்ணி விட்டுட்டு நீ நன்றி சொல்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணி நன்றி சொல்லிட்டு இருந்தா அந்த ஆள் போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவாப்ல. அதனால தயவு செஞ்சு கூட்டு போய் அட்மிட் பண்ணிருப்பா. சரி சுந்தரி, சீக்கிரம் கூட்டிட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். Don't worry, be happy. அடுத்தா ஸ்டீபன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்ல. அண்ணா அந்த சீட்ல போய் பாருங்க, அண்ணா அப்படியே இந்த சீட்ல போய் பாருங்க, அப்படியே அந்த சீட்லயும் போய் பாருங்க, எல்லாத்துலயும் ஒரே கண்ணு தான் ஓடுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காப்ல. இதெல்லாம் இன்னைக்கு நேத்தா பண்ணிட்டு இருக்காங்க, காலங்காலமா இதுதானே பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க பாத்துருவோம். ஐயோ கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான் ஐயா. சரி புறப்படுவோமா? புறப்படு. நீங்க 2 பேரும் வாங்க. உள்ள வச்சு விசாரிச்சாதான் புத்தி வரும். என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஐயோ என்ன மாப்ள இது? இந்த சீரியலுக்கு பேரு மல்லி. இந்த மல்லி சீரியல் இருக்கிற வில்லிங் எல்லாம் சேர்ந்து இந்த மல்லி புள்ளைய எப்படியாச்சும் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அந்த புள்ள வந்து நகையை திருடிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பொய் பழியை போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க.
எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டி. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம லாஸ்ட் எபிசோட்லயே சொல்லிருப்போம், ஒன்னு இந்த ஹீரோ ஹீரோயின் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க இல்ல முட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரெண்டு பேரும் கொஞ்சம் பிரிச்சு வச்சிருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம். தம்பி இப்ப சந்தோஷம் தானே? நீங்க எப்படி செய்வீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது இலக்கியா எப்படி மல்லி சீரியல் இருக்கிற வில்லிகள் எல்லாம் சேர்ந்து மல்லியை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு பிளான போட்டாங்களோ, அதே மாதிரி இந்த சீரியல் இருக்கிற வில்லிகள் எல்லாம் சேர்ந்து இந்த ஹீரோயினையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டா, மாசமா இருக்கிற புள்ளையோட கருவை கலைக்க பார்த்துட்டாலாமா. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. இதுலயும் ஒரு ஹைலைட் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாசமா இருக்கிற புள்ளன்னு ஒரு புள்ளைய சொன்னாங்க இல்லையா, அந்த புள்ள மாசமா இல்ல, மாசமா இருக்கேன்ற பேர்ல ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. இப்ப எத்தனாவது மாசம்? 9வது மாசங்க. கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. இப்ப இந்த ஹைலைட்டுக்கு இன்னொரு ஹைலைட் இருக்கு. அது என்னன்னா, இந்த மாசமா இருக்கிற புள்ள இன்னைக்கு நேத்து மாசமா இருக்கேன்னு இந்த ஊரை ஏமாத்தல, கிட்டத்தட்ட 2 வருஷமா மாசமா இருக்கேன்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. ஒண்ணு பண்ணு, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா, எக்ஸிபிஷன் நடத்தி பணத்தை வசூல் பண்ணுவோம். அப்படி 2 வருஷமா ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற புள்ளைய தான் ஹீரோயின் வந்து இப்ப நான் அந்த புள்ள மாசமா இல்லன்றத ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துச்சு. கடைசியில அந்த புள்ளையும் பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஆக மொத்தம் சீரியல் டைரக்டர், நான் அந்த சீரியலே முடிச்சாலும் முடிப்பேனே தவிர்த்து கடைசி வரைக்கும் அந்த புள்ள மாசமா இல்லடா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காருங்க. எதையுமே சொல்லிடாதீங்க. டேய் இதெல்லாம் நீ யாராச்சும் சொல்லிட்டு போடா. அதையும் சொல்லிடாதீங்க. ரைட், இந்த மல்லி அண்ட் இலக்கியா ரெண்டுமே சன் டிவில ஓடக்கூடிய சீரியல் தான். இந்த 2 சீரியல்லையுமே ஹீரோயின் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்களா. இப்போ நான் உங்களுக்கு 3வது ஒரு சீரியலை காட்ட போறேன். அது என்ன சீரியல் தெரியுமா? அட போகடா கொய்யாக்கோ. கூட்டிட்டு போய் வண்டில ஏத்துங்க. நீயா மா ஏனியா ஹேண்ட்கப் போட்டு ஜிப்ல ஏத்துங்க. ஓகே சார். எப்படி இனியால கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த ஜெயில் சீனை ஓட்டிட்டாங்க. அதை பார்த்து இப்ப இந்த 2 சீரியலும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை எடுத்து வச்சு இப்ப நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் ஓட்ட போறாங்களோ. அடுத்ததா நம்ம ஆடியன்ஸ்க்கே சவால் விடுவார் இல்லையா ஹரி, அவருடைய கண்டென்ட்னா இப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காப்புல. மற்றபடி வேற எதுவுமே சொல்லல. அது என்ன கண்டென்ட்னு நம்மளே பார்த்து தெரிஞ்சுப்போம். என்ன சொல்றீங்க? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு மட்டும் பாருங்க. இவங்க 3 பேரும் அப்படி என்னத்தரா இவ்வளவு சீரியஸா டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு வைங்களேன். அதாவது இந்த சீரியல்ல வரக்கூடிய ஹீரோ சார் செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போயிட்டாப்ல. ஸோ அது வந்து நம்ம எப்படியாச்சும் ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க 3 பேர் இப்போ மாறு வேஷம் போட்டு எவிடன்ஸை கலெக்ட் பண்ண போறாங்களாமா. அந்த மாறு வேஷத்தை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், சும்மா ஆடி அப்புறம் அசந்து பாருங்க. டேய் செல்முருகா போண்டாமணி பாஸ் எங்க எப்படி பாஸ் கடையால கண்டுபிடிச்சீங்க? ஏன்டா கண்டுபிடிக்கணும், அதான் பார்த்தாலே தெரியுதே. ஓ டேய், இதுக்கு பேர் தான் உண்மையிலேயே மாறு வேஷமாடா. இதை நாங்களே கண்டுபிடிச்சிட்டோமே, அவன் எப்படா கண்டுபிடிக்காம இருப்பான்? அந்த பயப்புள்ளைக்காச்சும் ஏதோ தாடி ஈடுன்னு எக்ஸ்ட்ராவா வச்சு விட்டுருக்காங்க. இந்த பிள்ளைக்கு வெறும் மாடர்ன் ட்ரெஸ் தான் போட்டுக்காங்க, அதான் மாறு வேஷமா? இன்னொரு பிள்ளைக்கு மாறு வேஷத்தோட சேர்த்து ஒரு கண்ணாடி கொடுத்துட்டாங்க. அந்த கண்ணாடியில தான் கேமரா இருக்குதாமா. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. இந்த மாறு வேஷத்தை அந்த வில்லன் கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சதுக்கு நீங்க ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாருங்க. மிஸ்டர் ஆகாஷ், மிஸ்ஸஸ் ஆகாஷ், மிஸ்ஸஸ் ராகவ். மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. கடைசி அந்த புள்ள என்னது என் மாறு வேஷத்தை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாறு வேஷத்தை கலைச்சிட்டு பாத்தீங்களா, அங்கதாங்க நாங்க குபீர்னு வச்சிருக்கேன். மிஸ்ஸஸ் ராகவ் பாத்தீங்களா எங்கால கண்டென்ட்னா இப்படி இருக்குங்க. தரமா எடுப்பாப்ல. எல்லாரும் சேர்த்து அவருக்கு ஜோரா ஒரு கைதல் கொடுங்க பாப்பா. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. அடுத்ததா மிதுன் ருதி சந்து அப்படிங்கிற ஒரு கமெண்ட் பண்ணிருக்காப்ல, இனியா சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு படத்தை எடுத்து ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன படம் அப்படிங்கறத பாத்துருவோமா? நாராயணா சீக்கிரம் படத்தை போட்டுருவாங்க சார். போதைப் பொருள் கடத்துனதுக்காக உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். உண்மையிலேயே இந்த போதை பொருளை யாரு சப்ளை பண்றா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் சார். இந்த சீனையும் இந்த சீன்ல வரக்கூடிய ஆக்டரையும் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு தோணுதா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நீ கஞ்சா விக்கும் போது உன்னை நான் கையும் களமா பிடிச்சு ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் உங்ககிட்ட இருந்து பறிமுதல் பண்ண கஞ்சா சார். போதைப் பொருள் கடத்துனதுக்காக உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். ஒரு வீட்டுல போய் சோதனை போட்டீங்கன்னா கிலோ கணக்குல கஞ்சா எடுக்கலாம். அசிஸ்டன்ட் கமிஷனர் தீனதயாளனுடைய வீட்டுல தான் சார். நீங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். சார் கஞ்சா இருக்கு. ஒரு பாக்ஸ் நிறைய போதைப் பொருள் ஏசி தீனதயாளனோட வீட்டுல இருந்துச்சு சார். எப்படி சுறா படத்துல வந்த சீன் மட்டும் இல்லங்க, அந்த சீன்ல நடிச்ச ஆக்டரை வச்சு இந்த சீனை ரீக்ரியேட் பண்ணிருக்காருன்னா
நம்ம டைரக்டர் சார் எப்பேற்பட்ட ஆளா இருப்பாருன்னு பாத்துக்கோங்க. நீ ரொம்ப தைரியசாலிப்பா. சாலதான் இன்னைக்கு வீடியோ, நீங்க இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு லைக்கையும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் காரன் வீடியோ கொண்டு போய் 4 பேர் கண்ணில் காட்டுவான். அண்ட் யாருக்கெல்லாம் நோட்டிபிகேஷன் வரலன்னு சொல்றீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும் பத்தாது, பக்கத்து வீட்டில் போய் எட்டி பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் பெல்னு ஒருத்தன் வந்திருப்பான். அவன் முடியல நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டின்னு வைங்க, ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனையும் காட்டுவான். அதையும் செய்து பிரஸ் பண்ணி வச்சா மட்டும் தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் டாட்டானு வந்து சேரும். நீங்களும் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மீண்டும் இந்த சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறது. பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பாய் அண்ட் டேக் கேர்.